அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு February 23 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,639 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 58% உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 120 புள்ளிகள் உயர்வடைந்து 6,710 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஜர் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு கெயினில் தான் முடிவடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, இந்த யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டு ட்ரம்ப்போட டேரிஃப்ஸை ஸ்ட்ரைக் பண்ணதுனாலையும் ஈரான் நியூக்ளியர் டாக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு ஹோப்னாலையும் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. ஓலிஸ் டெர்மினல்ஸ் அபுதாபியை சேர்ந்த கலிஃபா போர்ட்டில் அவங்களுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஸ்டோரேஜ் டெர்மினல் பில்டிங்ஸுக்கான கிரவுண்ட் பிரேக்கிங்கை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதோடைய கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி இவங்களுடைய ப்ரொடக்ஷன் 6,60,000 கியூபிக் மீட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸாக இவங்க 1,54,500 கியூபிக் மீட்டர் கெப்பாசிட்டிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடங்குறதுக்கு இன்றைக்கி கிரவுண்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் அவங்களுடைய கஸ்டமர் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஹோம் லோன் அப்ரூவல் சிஸ்டத்தை ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்க ஹோம் லோன் அப்ரூவல், அது மட்டும் இல்லாமல் கார்ட்ஸு, கிரெடிட் கார்டு அப்ரூவலுமே அவங்களுடைய எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணால் போதும், எல்லாமே டிஜிட்டலாக இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் சிஸ்டமே எல்லாமே அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டாக இருந்தால் லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்ணிடும், கார்ட்ஸ் சிஸ்டமே உங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணிடும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. துபாயை சேர்ந்த டுக்காப் கம்பெனி, இந்த ஒரு கேபிள் கம்பெனி, அவங்க யூஏஇ பேஸ்டு எண்ட் டு எண்ட் எனர்ஜி சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. இந்த கம்பெனி பிரக் கேபிள்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேபிள்ஸ் 400 kV கேபிள்ஸாக இருக்குது. இதை 105 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சக்ஸஸாகவும் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டுக்காப் கம்பெனி வேர்ல்டு லெவலில் இவங்க தான் நம்ம அபுதாபி நேஷ்னல் எனர்ஜி கம்பெனிக்கான இந்த கேபிள் சப்ளை பண்ணுற கம்பெனி. அல் ஹப்தூர் போலோ ரிசார்ட் மற்றும் துபாய் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இவங்க என்வரான்மெண்டல் ஆக்ஷனுக்காக பிளான்ட் அ ட்ரீ ப்ரிசர்வ் த ஃபியூச்சர்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்கியிருக்காங்க. இது மூலமாக இந்த துபாய் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கான ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு கொடுக்கும். இந்த அல் ஹப்தூர் போலோ ரிசார்ட் கம்பெனி அவங்களுடைய ரிசார்ட் ஏரியாஸில் அது மட்டும் ரிசார்ட் ஏரியாஸில் மட்டும் இல்லாமல் மற்ற ஏரியாக்கள்லேயும் பிளான்ட்ஸு ட்ரீஸை பிளான்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அல் ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 7 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 18 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 83 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 2 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரோஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 60 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 20 கிராம்ஸ், ஃபேர் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 20 கிராம்ஸ் 98 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 22 கிராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 45 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம்.
அமெரிக்கானோ ரெஸ்டாரண்ட்ஸ் 2 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. ஒரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் 36 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. வாஹா கேபிட்டல் 2 கிராம்ஸ் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் 20 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. சுடாடெல் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அராம் குரூப் 2 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.25% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 கிராம்ஸ் 16 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அபுதாபி ஏவியேஷன் 6 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. கல்ஃப் மெடிக்கல் 2 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 12% உயர்வு. இத்தாமார் பேங்க் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. துபாய் இஸ்லாமிக் பேங்க் 8 கிராம்ஸ் 74 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 17 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பேஜம் கேபிட்டல் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% வீழ்ச்சி. இஸ்லாமிக் அரபிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. டாப் பிரீட் 3 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. அமனாத் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அல் ராம்ஸ் 1 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 0.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.